கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு என்னோட வண்டியை கார் வாஷ் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே ஒரு கார் வாஷ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டிக்குள்ளே பண்ணது. அதுவும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது காசு அதிகம். ஒரு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்குமானா கொஞ்சம் கம்மி தான். நம்ம அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது, அங்கே பண்ணுவோம். அங்கே செம்மையாக பண்ணி கொடுத்துருவாங்க, காசும் கம்மி. இப்போ நம்ம எப்படி கார் வாஷ் பண்ணுறோம் என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் சர்வீஸ் பண்ணுறதில்ல, சிட்டிலே பண்ணிப்பேன். ஆனால் இந்த பக்கம் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு இங்கே வாட்டர் வாஷ் பண்ணுவோம். உண்மையிலுமே சொல்கிறேன், செம்மையாக இருக்குங்க, நல்லா பண்ணுவாங்க. நல்லா உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இன்ஜின்லாம் நம்ம தண்ணி அடிக்க சொன்னோம்னா அதுக்கும் அடிச்சு விட்ருவாங்க. நல்லா க்ளீனாக இருக்கும், காசும் கம்மி தான். அதுதான் சரின்ட்டு இன்றைக்கி இந்த பக்கமாக வந்தேன். சரி அப்படியே ஒரு சர்வீஸை போட்டு போவோம் அப்படின்னுட்டு வந்தாச்சு. ஆனால் இந்த ஏரியாவில் நிறைய சர்வீஸ் சென்டர் இருக்குங்க, ஏகப்பட்டது இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம விருப்பம் தான், எங்கேனாலும் பண்ணலாம். அது சில பேர் நமக்கு பிடிச்சிருக்குல்ல. இப்போ நான் ஒரு இடத்துல தான் பண்ணுவேன், ஏன்னா அவங்க சர்வீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அங்கே தான் பண்ணுவேன். அதனால் நான் இப்போ அங்கே தான் போகிறேன். இந்த ஏரியாவில் எப்போ வந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் டிரைவிங் சென்டர் இருக்குது, அபுதாபியோட மெயின் டிரைவிங் சென்டரு. அதனால் இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் வந்து டீச் பண்ணுற வண்டி நிறைய போயிட்டே இருக்கும். ட்ரைனிங் கொடுக்குறதே இந்த ரோட்டில் தான் கொடுக்குறாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் பொறுமையாக போவாங்க. திடீர்னு சில பேர் பிரேக் அடிச்சிடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். நிறைய வண்டி பார்க்கலாம். அபுதாபியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிரைவிங் சென்டர் அது ஒன்று தான் இருக்குது. துபாயில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்னதாக நிறைய டிரைவிங் சென்டர்லாம் இருக்குது. அபுதாபியில் என்னன்னு தெரியல, அந்த ஒன்று தான் வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அபுதாபியில் லைசன்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸினே சொல்லுவாங்க. நான் அடுத்தது துபாயில், அதுதான் நீங்கள்லாம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதனால் நமக்கு இங்கே எடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் அதான் சொல்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரமாகவும் எடுத்துருவோம், காசும் கம்மிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ஏரியா ஒரு மோசமான ஏரியாங்க, மோசமான ஏரியாவிலையும் மோசமான ஏரியா. ஒருவேளை நான் சிட்டியில் வண்டி ஓட்டிட்டு இங்கே ஓட்டுறதுனால எனக்கு அப்படி இருக்குதா இல்லை இப்படி தானா என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே ஓட்டுறவங்கலாம் சொல்கிறாங்க, இல்லைங்க இங்கே அப்படி தாங்க. இங்கே சில பேர்லாம் கண்ணா முன்னாடி தாங்க வருவாங்க. அதுவும் ரவுண்டா போர்டு, நிறைய ரவுண்டா போர்டு இருக்குங்க. சரசரன்னு வந்து ஏறிடுவாங்க, வண்டியை கூட பார்க்க மாட்டாங்க சில பேர். அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரக்குலாம் இருக்குது. அந்த ட்ரக்கு வரும் போவோம், அப்படியே அவங்களே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணா முன்னான்னு வந்து ஏறிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகிடுதுன்னா வண்டி அடிபட்டுடும். இது இங்கே பார்த்தீங்களா, அவர் வந்து அந்த லாஸ்ட் லைனில் வந்து ரைட்டு போகிறாரு பாருங்க. இது மாதிரிலாம் போகக்கூடாது. ரூல்ஸ் என்னவோ ரூல்ஸ் படி போனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ரீசெண்ட் டேஸில் சிஐடிஸ் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்து நிறைய இது மாதிரி பெடஸ்ட்ரியன் கிராசிங்லாம் இருக்கும். அதுக்கு தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இந்த இருக்கு பாருங்க, இது வந்து பெடஸ்ட்ரியன் கிராசிங். இதில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஆளுங்க வந்து கிராஸ் பண்ணணும். இது இல்லாத இடங்களில் கிராஸ் பண்ணால், நார்மலாக இது மாதிரி ரோட்டில் கிராஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து சிஐடிஸ் பிடிச்சிட்டு கண்டிப்பாக ஃபைன் அடிக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னோட நண்பர்களே 2-3 பேருக்கு ஃபைன் கிடைச்சதாகவும் சொன்னாங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கு இந்த பிரிட்ஜ் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சிட்டிக்குள்ளெல்லாம் இருக்கிற மாதிரி. இல்லைன்னா மக்களும் எப்படி என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்கிறது அங்கே ஒன்று லாஸ்ட்டில் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு ரவுண்டாக போட்டுக்கிட்டே இருக்குது. இடையில கிராஸ் பண்ணுறவங்களாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு கிராஸ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். அதனால் அது ஒரு காரணம். இது இண்டஸ்ட்ரியல் ஏரியா தானே, அப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணுற இடம் வந்துருச்சு. என்ன ஒன்று ஃபுல்லாக இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சிலப்போ பார்த்தீங்கன்னா வண்டி நிறைய நிற்கும். இன்னைக்கு ஃபுல்லு இல்லை, ஆமாம் ஃப்ரீயாக தான் கிடக்குது. இந்த சர்வீஸ் சென்டரில் தான் நான் வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம கிட்டக்க போன உடனே யாராவது பசங்க வருவாங்க, எதில் வண்டி நிப்பாட்டணும்னு சொல்லுவாங்க. பார்ப்போம். இவர் வந்துட்டாரா, ஓகே. நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதில் போய் வண்டியை நிப்பாட்டணும். அவரும் கொஞ்சம் நமக்கு ரூட்லாம் சொல்லுவார். வரலாமா, வரலாம் வா, வரலாம் வா, வரலாம் வா, வரலாம் வா, வரலாம் வா, இடிச்சா சொல்லுவாரா. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் நம்ம காரு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக ஏர் அடித்து க்ளீன் பண்ணுறாங்க. மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வண்டி பார்த்தீங்கன்னா மேலே போவோம். அப்புறம் ஃபார்ம் அடிப்பாங்க. அதே டீசல்லாம் அடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, கீழெல்லாம் அடிச்சிடுவாங்க டீசல். இப்போ காரை பார்த்தீங்கன்னா மேலே தூக்குறாங்க. ஆனால் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்காரங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எப்போயாவது நம்ம ஒரு 2 மாதத்துக்கு ஒரு இடம் 3 மாதத்துக்கு ஒரு இடையாவது இன்ஜின் அதாவது கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு கீழெல்லாம் கொஞ்சம் வந்து டீசல் அடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா துருலாம் பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான். பார்த்தீங்களா, தண்ணி அடிக்கிற ப்ரொசீஜர் தான் நடக்குது. அதெல்லாம் செம்மையாக அடித்து க்ளீன் பண்ணுறாங்க.
நல்லா இன்றைக்கி நம்ம வண்டிக்கு இன்றைக்கி ஜாலி தான் செல்லத்துக்கு. நல்லா ஊற போட்டு தண்ணியில் நல்லா தேய்ன்னு தேய்ச்சி குளிப்பாட்டி விட்ருவாங்க. நான் தான் வீலெலாம் டீசல் அடிக்க விடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வீலில் நிறையா தண்ணி அடிக்க விடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா பிரேக் சம்டைம் என்ன பண்ணுறது பிடிக்க மாட்டேதுங்க. முன்னாடி எனக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் அதுக்கு காரணம். அதனால தான் அவர்கிட்ட சொன்னேன், சரின்னு இருக்காரு. பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெருசாக நம்ம வண்டியில் குப்பை வர்றதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா மழை சீசன் கிடையாதுல்ல இது. அதனால் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் குப்பை வரல. இப்போ பார்த்திங்கன்னா ஃபார்ம் அடிக்கிறாங்க. அப்படியே சும்மா செம்மையாக வெள்ளைன்னு வெள்ளைப்புள்ள மாதிரி ஆகிடுவார். கருப்பாக இருந்த வண்டி இப்போ வெள்ளையாக மாற போகுது பாரு. ஃபுல்லாக அடிச்சுடுவாங்க. இந்த மேனுவல் வாஷ் செட்டியில் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக பண்ணது ஆட்டோ வாஷு. இதெல்லாம் வந்து மேனுவல் வாஷ் தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு ஃபார்ம் வாஷ் முடிஞ்சிச்சு. சுத்தமாக தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீசல் அடிச்சுட்டு கீழே இறக்கிடுவார். பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ரெடி ஆகிடுச்சு. அவரே நான் கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வண்டி கழுவுனாலே பல பலன் தான் ஆகிடுது. என்ன பண்ணுறது, சும்மா கழுவுறதுக்கு யார் வச்சுருக்க காசு. சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க லைட்டாக வேக்கம் பிடிப்பாங்க. இந்த கிளாஸு அது மாதிரி சில இடங்களில் பார்த்திங்கன்னா தண்ணி போகவே போகாது. அதில் வேக்கம் பிடிக்க சொல்லணும். भाई ये ग्लास में ना थोड़ा हवा मारो ग्लास में, ये इस तरफ इधर पानी होता है. ஓகே கைஸ், ஒரு வழியாக வண்டி சர்வீஸ் பண்ணியாச்சு. அப்படியே புது வண்டி மாதிரி ஜொலிக்குது வண்டி. அவ்வளோதான், அப்படியே நம்ம கிளம்ப வேண்டி தான். பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இது ஃபுல் பாடி சர்வீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 35 கிராம்ஸ் வாங்குறாங்க. இது வந்து பெரிய வண்டியாக இருந்துச்சுன்னா, சின்ன வண்டியாக இருந்துச்சுன்னா 30 கிராம்ஸ் வாங்குறாங்க கைஸ். அது மட்டும் இல்லை, அவங்க பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்சும் பண்ணுறாங்க, ஏசி ரிப்பேர் பண்ணுறாங்க, வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணாலும் அதுவும் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே வச்சுருக்காங்க அப்படியே சின்னதாக ஒரு ரூம் மாதிரி, அதில் எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ்ஸு இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறாங்க, ப்ளஸ் கூலண்ட் ஆயில், அது மாதிரி எதாக இருந்தாலும் அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி சின்ன ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. கார் சார்ஜர் கூட அங்கே இருந்துச்சு, அதுவும் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பர்ஃப்யூம்க்கு வைப்போம்ல, நம்ம காரு பர்ஃப்யூம்க்கு வைக்கிறோம்ல, அது மாதிரி ஒரு 4-5 ஐட்டம் வச்சுருந்தாங்க. எல்லாம் சின்னதாக எல்லாம் இருக்குது. என்ன ஒன்று, இவங்கள்ட்ட கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும். ஏன்னா இவங்க பெருசாக ஒன்றும் செய்கிற ஆளுங்க கிடையாதுல்ல. அவங்களுக்கு அதில் ஒரு 2 ரூபா 3 ரூபா வருமானம் வந்தால் போதும். அது மாதிரி விற்கிற ஆளுங்க தான். அதனால் ஏதாவது பண்ணணுன்னா, ஏதாவது வாங்கணுன்னா இவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க அது மாதிரி ஐட்டங்கள். ஓகே கைஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரவுண்டாபுள்ள லெஃப்ட்டு போகணும். லெஃப்ட்டு போயிட்டு அப்படியே நேராக போவோம். கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே திரும்பிட வேண்டிதான், வீட்டுக்கு போயிட வேண்டிதான். இங்கே எனக்கு அதான் பிடிக்காது, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு டிரைவிங் தான் கைஸ். பார்த்தீங்கன்னா கச்சமுச்சான்னு அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை பற்றியே உங்களோட கருத்துக்களை மறந்துடாமல் பதிவு பண்ணுங்கள். See you guys, see you next video. Bye bye, tata.